தேனி மாவட்டம் கம்பம் பாரதியார் நகர் பகுதியை சேர்ந்தவர்தான் லேட் சுருளிவேல். இவருடைய மகன்தான் சதீஷ், வயது 24. இவர் கம்பத்திலுள்ள ஒரு பலசரக்கடை ஒன்றில் சில மாதங்களுக்கு முன்பாக வேலை பார்த்து வந்துள்ளார். பின்னர் அந்த வேலைக்கு செல்லாமல் ஊர் சுற்றி திரிந்துள்ளார். இந்நிலையில்தான் சதீஷுக்கும் கம்பம் மஞ்சக்குளம் சாலையில் உள்ள காம்பவுண்ட் வீட்டில் குடியிருந்து வரும் கணவனை இழந்த நந்தினி என்ற 31 வயது பெண்ணுடன் அவருக்கு பழக்கம் ஏற்பட்டு உள்ளது. நந்தினி வீட்டிற்கு அடிக்கடி சதீஷ்குமார் வந்து போயும் இருந்துள்ளார். இந்த நிலையில்தான் கடந்த சில தினங்களாக நந்தினியின் வீட்டிற்கு புதிதாக கம்பம் உலகதேவர் தெருவை சேர்ந்த அவருடைய முன்னாள் காதலனான பிரபாகரன் என்பவரும் வந்து சென்றிருக்கிறார். இதன் காரணமாக நந்தினி, சதீஷ், பிரபாகரன் ஆகிய 3 பேருக்குள்ளேயும் பிரச்சனை நிலவி வந்துள்ளது. நேற்றைய தினம் வெள்ளிக்கிழமை நள்ளிரவில் சதீஷ் நந்தினி வீட்டிற்கு சென்றுள்ளார். அப்போது அங்கு பிரபாகரனும் நந்தினியும் தனிமையில் இருந்துள்ளனர். இதனால் சதீஷுக்கும் பிரபாகரனுக்கும் தகராறு ஏற்பட்டுள்ளது. ஒருவரை ஒருவர் மாறி மாறி தாக்கி கொண்டதாகவும், அப்போது அங்கிருந்த ஒரு உடைந்து போன பாட்டிலை எடுத்து பிரபாகரன் சதீஷை குத்தியதாகவும் கூறப்படுகிறது. இதனால் வலி தாங்க முடியாமல் சதீஷ் கத்த அக்கம்பக்கத்தில் இருந்தவர்கள் ஓடி வந்து சதீஷை மீட்டு உடனடியாக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்துள்ளனர். இது தொடர்பாக காவல்துறைக்கும் தகவல் அளித்துள்ளனர். தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்ற காவல்துறையினர் காயங்களுடன் இருந்த இருவரையும் மீட்டு சிகிச்சைக்காக கம்பம் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். அங்கு இருவருக்கும் சிகிச்சை அளிக்கப்பட்டுள்ளது. முதலுதவி சிகிச்சை அளிக்கப்பட்ட பின்னர் மேல் சிகிச்சைக்காக சதீஷ் தேனி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார். அங்கு சிகிச்சை பலனின்றி சதீஷ் இன்று காலை அதிகாலை வேளையில் உயிரிழந்துள்ளார். இதனை அடுத்து இந்த சம்பவம் குறித்து கம்பம் தெற்கு காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து கொலை சம்பவத்தில் ஈடுபட்ட நந்தினி மற்றும் பிரபாகரன் ஆகியோரை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். முறையற்ற உறவின் காரணமாக வாலிபர் கொலை செய்யப்பட்ட சம்பவமானது அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.